ஓம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் மகம் நட்சத்திரத்தின் விவரத்தை பார்ப்போம். மகம் நட்சத்திர தேவதையின் வடிவம். மகம் நட்சத்திர தேவதையானவர் மக்கள் கொடுக்கும் பிண்டத்தை கையில் வைத்து கொண்டு இருப்பவளும், புகை நிறமாக இருப்பவளும், பரிசுத்த மாணவர்களுமான பித்ரு தேவதைகள், அதாவது முன்னோர்கள் மகம் நட்சத்திரத்தின் தேவதைகள் ஆவார். மகம் நட்சத்திரத்தின் வடிவம். ஊஞ்சல் போன்ற அமைப்பு உடைய 5 நட்சத்திரங்களின் தொகுதி மகம் நட்சத்திரத்தின் வடிவமாகும். மகம் நட்சத்திரத்தின் நிறம் கருப்பு நிறம். இருப்பிடம் பட்டணம். ஜாதி பெண் நட்சத்திரம். கணம் ராட்சச கணம். யோனியில் மிருகம் ஆண் எலி. மரம் பாலுள்ள ஆலமரம். பறவை ஆண் கழுகு. பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவம் உடையது. இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனிதர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துபவரும், பித்ரு தேவதைகளின் தலைவரும், தர்மம் தவறாத தர்ம தேவதையுமான யமதர்மராஜா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார். மகம் நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த உலகம் உண்டாகவும் அதில் ஜீவராசிகள் வாழவும் காரணமாக இருப்பவர் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு 3 பிள்ளைகள். முதலாமானவர் மனிதர்கள் வாழ வேண்டிய தர்ம வழியை தொகுத்து கொடுத்த மனு. இரண்டாமானவர் உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் யமதர்மராஜா. மூன்றாமானவர் சனீஸ்வர பகவான். இதில் மனு அளித்துள்ள தர்ம நெறிகளின்படி வாழாதவர்களை பூவுலகில் தண்டிப்பவர் சனி பகவான். இறந்த பின்பு மேலுலகில் தண்டிப்பவர் யமதர்மராஜன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனு தர்ம சாஸ்திரங்கள் நிறைய இடைச்செருகல்கள் சேர்க்கப்பட்டு விவாதத்துக்கு உள்ளானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது. இந்த மனு சாஸ்திரத்தை சொல்லவில்லை. இவர்களில் யமதர்மராஜன் பிறந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மேலும் மகம் நட்சத்திரத்தின் தேவதை பித்ரு தேவதை என்றும், முன்னோர்கள் நம் பித்ருக்களுக்கு ஏற்படும் சாபத்தை போக்கி அவர்கள் செய்த பாவத்தை போக்குபவர் சவிதா என்னும் காயத்ரி தேவி ஆவார். காயத்ரி தேவியை மத்திய பீடமாக கொண்டவர் ஸ்ரீ சூரிய பகவான். ஆக இந்நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான் ஆகிறார். மகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள சூரியனார் கோவில் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிறு கிழமைகளில் சூரியன் ஹோரையான காலை 6 முதல் 7 மணி வரையும், பகல் 1 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆகிய நேரங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பசு நெய் விளக்கை கையில் எடுத்து சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி கீழுள்ள ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம். ஆன்ம ஜோதி, கண் காணும் பிரகாசம் ஆகிய இரண்டினாலும் தேவர்களையும் மனிதர்களையும் தத்தம் கடமைகளை ஆற்றச் செய்து கொண்டு கண்காணித்து தங்கத்தேரில் பவனி வரும் சூரிய பகவானே உமக்கு நமஸ்காரம். தேவர்களை அழைப்பவரும், அவர்களுக்கு யஜ்ஞத்தில் இட்ட பொருள்களை கொண்டு சேர்ப்பவரும், நான் செய்யும் இந்த பிரார்த்தனைக்கு பலன் பெற்று தருபவருமான அக்னி தேவனை அதிதேவதையாக கொண்ட சூரிய பகவானே உமக்கு நமஸ்காரம். நாற்கால் இருகால் ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனான பசுபதி என்னும் பெயர் தாங்கிய ருத்ரர் என்னும் சிவபெருமானால் வழங்கப்பட்ட பொருட்களால் என்னால் பூஜை செய்யப்படும் சிவபெருமானை பிரத்யதி தேவதையாக கொண்ட சூரிய பகவானே உமக்கு நமஸ்காரம் என்று சொல்லி 9 முறை வலம் வந்து தீபத்தை சன்னதியில் வைத்து 2 முறை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மகம் நட்சத்திரக்காரர்கள்
அனைத்து நன்மைகளையும் வாழ்க்கையில் பெறுவார்கள். சூரியனார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள நவகிரகம் உள்ள கோவில்களுக்கு சென்று அதில் நடு பகுதியில் உள்ள சூரிய பகவானுக்கு மேற்கண்ட வழிபாடுகளை செய்யலாம். சூரிய பகவானுக்கு பசு நெய்யினாலும் செவ்வரளி மலர்களாலும் அபிஷேக ஆராதனை செய்வது சிறப்பு வாய்ந்தது. மகம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய ஸ்துதி ஆதித்த ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மா ஜாம்பவதி குமாரனான ஸ்ரீ சாம்பவனுக்கு அருளிய ஸ்ரீ சூர்யாஷ்டகம் என்னும் தோத்திரத்தையும் சொல்லலாம். சூரிய காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே வாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 24 முறை பாராயணம் செய்யலாம். மகம் நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம். ஓம் மகா அனகாய வித்மஹே பித்ரியாய தேவாய தீமஹி தன்னோ மக பிரச்சோதயாத். மக நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் தமிழாக்கம். மகம் நட்சத்திரத்தில் யாகத்திற்கு அழைக்கப்பட்ட பித்ருக்கள் மனதை வென்றவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். எனவே மகம் நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த சிறந்த யாகத்திற்கு வந்துள்ளார்கள். ஸ்வதா மந்திரங்களுடன் யாகத்தில் அளிக்கப்படுகின்ற ஆகூதிகளை ஏற்று அவர்கள் மகிழ்வார்களாக. தீயில் எரிக்கப்பட்ட, தீயில் எரிக்கப்படாத, நாம் அறிந்துள்ள, நாம் நன்கு அறியாத யாரெல்லாம் பித்ருலோகத்தில் வசிக்கிறார்களோ அந்த பித்ருக்கள் எல்லோரும் இந்த யாகத்தால் மகிழ்ச்சி அடைவார்களாக. திருமுறை பதிகம். பொடியார் மேனியனே புரிநூல் ஒருபால் பொருந்த வடியார் மூவிலை வேல்வளர் கங்கையின் மங்கையோடு கடியார் கொன்றையானே கடவூர் தனுள் வீரட்டத்து எம் அடிகேள் என் அமுதே எனக்கு ஆர்துணை நீ அலதே. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் வரும் காலங்களில் முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, தான தர்மங்கள் முதலியவற்றை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். வழிபாடுகள் என்பது நம் மனதில் தோன்றும் தேவையில்லாத ஆசைகளை நீக்கி நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக செய்யப்படுவது. நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.